இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகும். பார்த்தீங்களா, இந்த ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு அதை வந்து ஒயினாக மாற்றி கொடுக்கும். 3 days தான். 3 daysக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக ஆயிரும். நம்ம மற்றவங்க செய்கிற ஒயின்லாம் வந்து 30 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. பாருங்கள் கலர், பாருங்கள் என்ன கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பாருங்கள், தெரியுதா? இந்த கலர் வந்துச்சு. இன்னும் நாள் ஆக ஆக சூப்பராக இருக்கும். பாருங்கள், 3 நாளில் சூப்பரான ஒயின் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேடு ஒயின். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சூப்பராக இருக்குது. ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு. ஆமாம், இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஒயின் செய்ய போகிறேன். கிறிஸ்மஸ் சீசன் வந்துருச்சு. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாவே நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷல் செய்வோம். இந்த ஒயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. அதை வந்து ஒரு மாதம்லாம் ஊற வச்சு செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. இது வந்து 3 நாளில் நீங்கள் செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறை இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன், நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். இந்த கிரேப்ஸை வந்து இந்த குச்சியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். இது வந்து 1 kg. அதுக்கு வந்து 3/4 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பட்டை சிறிதளவு, ஏலக்காய், கிராம்பு பார்த்துக்கோங்க. இது கூட அடிஷனலாக நம்ம சேர்க்க போகிறது வந்து ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் வந்து கிரேப்ஸை வந்து நம்ம ஒரு விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து குக்கரில் வந்து கிரேப்ஸை போடுறோம். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் அந்த பிளாக் கிரேப்ஸ் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். இதோட பாருங்க, இது ஈஸி மெத்தட் தான். நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகர் வந்து கரையணும் இல்லை, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணி நான் கண்டெய்னரை ஆற வைக்கணுங்கிறக்காண்டி கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகும். பார்த்தீங்களா, இதை போட்டுட்டு 3 days வந்து நம்ம இன்னொரு கண்டெய்னரில் போடணும். நான் நாளைக்கு காலையில் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இது நைட் ஃபுல்லாக இப்படியே இருக்கட்டும். ஒரு கிண்டு விட்டுருவாங்க. இதுவா இந்த ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு அதை வந்து ஒயினாக மாற்றி கொடுக்கும். 3 days தான். 3 daysக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக ஆயிரும். நம்ம மற்றவங்க செய்கிற ஒயின்லாம் வந்து 30 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. பாருங்கள் கலர், பாருங்கள் என்ன கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பாருங்கள், தெரியுதா? இந்த கலர் வந்துச்சு. இன்னும் நாள் ஆக ஆக சூப்பராக இருக்கும். நான் வந்து 3 நாள் இதை வந்து அந்த கண்டெய்னரில் போட்டு டெய்லியும் காலையில் ஒரு தடவை கிண்டி விடுவேன். அப்புறம் 3rd day வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு காலையில் உங்களை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ உண்டே ஆச்சு. நான் திறந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்கும் பாருங்கள். ஃபெர்மெண்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இது மாதிரி நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுறணும். சரியா? இது மாதிரி 3 days நம்ம செஞ்சோம்னா ஒரு சூப்பரான ஒயின் ரெடி ஆகிரும். நாளைக்கு மீண்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? நல்லா ஒரு தடவை பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்ருங்க. சரியா?
இன்றைக்கி செகண்ட் டே பாருங்கள். இன்றைக்கி மறுபடியும் நான் வந்து அதை ஒரு தடவை கிண்டி விட்றேன். நேற்றுக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு, அதனால் இன்னொரு இப்போ பாருங்கள் நுர வருது பாருங்கள். ரெண்டு கண்டெய்னரில் நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ கலர் பாருங்கள் அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 கண்டெய்னரில் நான் மாற்றி வச்சுருக்கேன். நாளைக்கு 3rd டே, நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 3 நாள் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். நான் 2 கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து வா நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஒயின் ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம இதை வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஊற்றி வைக்கலாம். இப்போ வந்து வடிகட்டணும் நம்ம. நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல்லு. இப்போ தான் அந்த ஒரிஜினல் ஸ்மெல் வருது. 3 நாள் தான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம மாதக்கணக்கில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடனே ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் உங்களுக்கு நான் அடுத்த பாட்டில் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா 3rd டே பாருங்கள் நல்லா நுரைச்சி மேலே வந்துருச்சு. இப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் வடிகட்ட போகிறோம். வடிகட்டியில் நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி வடிகட்டுறோன்னு பாருங்கள். நம்ம அதை இது பண்ண வேண்டிய லேசம் நல்லா ஒரு கிண்டிட்டு வடிகட்டிக்கலாம். இதை நம்ம வந்து கசைக்கெல்லாம் இது பண்ண வேண்டாம், ஆர்டினரியாக வடிகட்டினா போதும். ஏன்னா எல்லா எசன்ஸும் கீழே இறங்கிருச்சு நம்ம வேக வச்சனால. ஸோ நல்லா ஆர்டினரியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் அப்படி பாருங்கள். 3 நாளில் சூப்பரான ஒயின் ரெடி ஆயிடுச்சு. ஹோம் மேடு ஒயின். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே ஒரு பாட்டில் இன்னும் 2 பாட்டில் வரும். ஆக்சுவலாக ஒரு பாட்டில் மட்டும் நான் ஃபில்லப் பண்ணி உங்களுக்காக வேண்டி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் ஆச்சு. ஒயின் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சூப்பராக இருக்குது. ஆனால் அளவு இவ்வளோ தான் பிடிக்கும். எதையுமே அளவோடு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அருமையான ஒரு மருந்து. எதையுமே அளவோடு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். 3 நாளில் செஞ்சிடலாம். 5ஆவது நாளையெல்லாம் சூப்பராக ஆயிரும். இப்போ நான் 3rd டே உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ஜாய் பண்ணிங்க. ஃபேமிலியோட வீட்டில் பார்ட்டி இருக்கும்போது கூட இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதான் எங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதனால் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ, பாய்.